வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், மீண்டும் மீண்டும் விக்காவுடைய பியூட்டிஃபுல் வீடியோ பிகைண்ட் சீன் அப்படின்ட்டு ஐஃபை வந்து நமக்கு பயங்கர சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோ ஆல்ரெடியே வீடியோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க நிறைய கைவசம் வீடியோ வச்சுருக்காங்க. 23 வந்து லான்ச் ஆகுது அப்படின்ட்டு. அப்புறம் சன் டிவி நான் கொஞ்சம் குறைவாக தான் இப்போ பார்த்துட்ருக்கேன், எனக்கு டைமும் இல்லை பயங்கரமாக. பட் இருந்தாலும் இன்னும் சன் டிவியில் போயிட்டுருக்க ஆடு எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்கீங்க. இதனாலேயே சன் டிவி புதுசாக பார்க்குறவங்களும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விஜய் அதிகம் பார்த்துட்ருக்க பர்சன்ஸாக இருந்தால் சன் டிவி இவங்களுடைய ஆடுக்காக பார்க்குறவங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சம் இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் டாக்ஸ் உங்களுக்காக. ஸோ அது மட்டும் கிடையாது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன், சீரியலில் அவங்களுடைய நடிப்பு வேறு, இந்த மாதிரி ஆட் ஷூட்டில் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்போதும் ஆக்டிங் தான், பட் இருந்தாலும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். அதில் விஜய் காவேரியாக பார்க்குறவங்க இங்கேயும் விஜய் காவேரியாக வேறு மாதிரி தெரியுறாங்கல்ல, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. அது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, எனிவேஸ் இந்த இடத்துல எல்லாமே சூப்பர் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த ஃப்ளேவர்லேருந்து ஒரு வித்தியாசம், மேபி இவங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க காவேரி, அந்த மாதிரி இதுலேயும் விஜய் காவேரியாக தானே நானும் பார்க்குறேன். ஸோ விக்காவுடைய ஆடுன்னு தானே அவங்களும் பிரபலப்படுத்துகிறாங்க, விஜய்ன்னு தானே சொல்கிறாங்க சுவாமியை, அது மாதிரி. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. 23 பொறுத்தவரையிலும், அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் சுவாமியும் காவேரி 2 பேருமே, அதாவது விஜயும் நம்மளுடைய காவேரி 2 பேருமே அதை லான்ச் பண்ண வராங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆல்ரெடி ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டது கூட ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 23ஆம் தேதி அப்படி அவங்க வராங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த சைட்டை பார்க்குறதுக்கு போகிறவங்களும் இருக்காங்க, டே இப்படி விற்கா வராங்களே அப்படின்னு போகிறவங்களும் நிச்சயமாக இருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் வந்து அவங்கள பார்க்க போகிறீங்க, அது மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கா, கன்ஃபார்மாக அவங்க 2 பேர் வராங்களா அப்படிங்கிறதெல்லாம் நானுமே ரொம்ப ஈக்கராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேக் டு பேக் அவங்களுடைய வீடியோஸ் நிறையா கொடுத்துட்டே இருக்காங்க. ஓரளவுக்கு 25K லெவலுக்கு வீடியோ ரீச் ஆகிருக்கு. ஓகே, உண்மையாகவே பெரிய விஷயந்தான். ஏன்னா இது ஒரு சைட் ரிலேட்டடான வீடியோ இல்லையா. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரூ காஃபி, சன்ரைஸ், இல்லை ஒரு பிஸ்கட் ரிலேட்டடாக, சாக்லேட் ரிலேட்டடாகும்போது அதனுடைய பிராண்ட்லேருந்து அது வேறு ரீச் கிடைக்கும். பட் இந்த இடத்துல இருக்கும்போது இது நிச்சயமாக ஒரு நல்ல வரவேற்பு தான், இன்னுமே ரீச் ஆகும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். எனிவேஸ், இது ஐஃபை பற்றி நான் அதிகம் பேசவே இல்லை, ஏன்னா அவங்க நிறையா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. நிச்சயமாக ஒரு பெரிய பாராட்டுக்கள். பிகைனில் நிறையா அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க, விக்கா ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துகிறாங்க, உரிமையாக கேட்குறாங்க, நிறையா சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு விக்கா ஃபேன்ஸை மென்ஷன் பண்ணி, அதெல்லாம் பிடிச்சிருக்கு. அவங்களுடைய கருத்துக்கள். ஸ்டேடியோன் இது நியூ வீடியோவோட ஒரு பிகைன் சீன் பிக்சர், அதாவது ஆட்டோ கூப்பிட்ற மாதிரி எல்பி கூப்பிடுவாங்க, அது மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ. ஸோ உங்களுடைய கருத்துக்கள். ஸ்டேடியோன்.